எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாங்கள் ஒன் டே ட்ரிப் போயிருந்தோம். அந்த vlog தான் பார்க்க போகிறோம். எங்கன்னா நட்டாதீஸ்வரன் கோயில், அப்புறம் கொடுமுடி கோயில். கொடுமுடி கோயில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நட்டாதீஸ்வரன் கோயில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. நம்ம பார்க்கலாம். இது வந்து ஈரோடுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. காலையில் 9 o'clock கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே வீட்லேயே டிஃபன் சாப்பிட்டு போயிடலான்ட்டு அம்மா வந்து இட்லி ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து லஞ்சுக்கு இங்கே வீட்டிலேருந்தே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லி சாதம் ரெடி பண்ணியிருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி, உருளைக்கிழங்கு குழம்பு, அப்புறம் சட்னி. அம்மா வந்து நேரமாக 6 o'clock எந்திரிச்சு இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டு குழந்தைங்கள ரெடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் சரியாக இருந்துச்சு. இது வந்து லஞ்சுக்கு ரசம், இது இல்லாமல் சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியிருந்தாங்க. கிரேவி மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க சாதத்துக்கு. அப்புறம் ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் பேக் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா கொடுமுடியில் ஆறு இருக்குது, ஒரு வேளை நல்லா இருந்துச்சுன்னா குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி எதுக்கும் எடுத்து வச்சுக்கிட்டோம். பாப்பாவுக்கும் தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. எங்கேயாவது வெளியே போகிறதுனாவே குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக நம்ம வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் ஒன்று பார்த்து எல்லாம் எடுத்து வைக்கணும். எதையும் மிஸ் பண்ணாமல் எடுத்து வைக்கணும். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு எல்லா திங்ஸும் பேக் பண்ணிவிட்டு மத்தியானத்துக்கு பிளேட்டு பாக்கு மட்டை வாங்கியிருந்தாங்க அப்பா. வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி காரில் எடுத்து வச்சுட்டு காரில் ஏறி கிளம்பியாச்சு. 9க்கு கிளம்பலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் 9:30 ஆயிடுச்சு. இங்கே வீட்டிலேருந்து நட்டாதீஸ்வரன் கோயிலுக்கு 15 kilometers தான். எல்லாம் பேசிக்கிட்டே பாட்டு கேட்டுகிட்டே போனோம். வந்ததே தெரியல, ரொம்ப சீக்கிரமாக ரீச் ஆன மாதிரி இருந்துச்சு. டார்க்கா இருக்கு பாருங்க, ஃபாரஸ்ட். அதான் பாருங்க. இந்த வாய்க்காலில் நிறைய தண்ணி போகும். இப்போ எல்லாம் வறண்டு போயிருக்கு. இந்த சம்மருக்கு அந்தளவுக்கு எல்லாம் தண்ணியே இல்லாமல் இருக்குது. போகிற வழியில் எல்லாமே தென்னந்தோப்பு, அப்புறம் வாழைமர தோட்டம், வயல்வெளி, எங்கே பார்த்தாலும் ஒரே பச்சை பசேன்னு 2 சைடுமே. ஒரு கிராமத்துக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த ட்ரீஸ் பாருங்கள், இது நம்ம எங்கேயாவது ஹில் ஸ்டேஷனில் அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். இந்த இடத்துல இந்த ட்ரீஸ் இருக்கிறது எனக்கு ஒரு அதிசயமாக தான் இருந்தது. இப்போ கோயிலுக்கிட்ட வந்தாச்சு. இங்கே வந்து பிரிட்ஜு போட்டிருக்காங்க. நம்ம கார்லேயே இந்த பிரிட்ஜு வழியாகவே கோயிலுக்கிட்டவே நம்ம வந்துடலாம். இந்த கோயில் பார்த்தோன்னா ஆறுக்கு நடுவில் இருக்கும். இந்த கோயிலை சுற்றி 4 பக்கமுமே தண்ணி இருக்கும். அதனால தான் இதுக்கு பேரே வந்து நட்டாதீஸ்வரன் கோவில் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆறுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னு பொருள் வரும். நம்ம கொடுமுடி போகிற வழியில் பார்த்தோன்னா கொஞ்சம் தூரத்துக்கு ஒருக்கா கோயில் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு நட்டாதீஸ்வரன் கோயில். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா மன்னாத்தபாளையம்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொடுமுடி வரும். இங்கே இருக்கிற இதே ஆறு தான் எல்லா பக்கமே போகும். இங்கே வந்து ஆடி 18 அன்னைக்கு விசேஷமாக இருக்கும். இந்த எல்லா கோயில்லையுமே தண்ணி வந்து நல்லா அப்போ திறந்து விட்ருவாங்க ஃபுல்லாகவே. நல்லா இந்த ஸ்டெப்ஸு வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி போகும். அப்போ வந்து திருவிழா மாதிரி ஒரே கூட்டமாக இருக்கும். க்யூவில் நின்று தான் சாமி பார்க்கணுமே. அந்த பிரிட்ஜ் வரைக்கும் க்யூ நிற்கும். அப்படியே நிறைய பேர் குளிப்பாங்க. அது இங்கே விட அந்த மன்னாத்தபாளையம் கொடுமுடியிலாம் தண்ணி நல்லாயிருக்கும். அங்கெல்லாம் நிறையா பேர் குளிப்பாங்க. அந்த டைமில் தான் இந்த படகெல்லாம் வந்து யூஸ் ஆகும். மேரேஜ்க்கு முன்னாடி வருஷம் ஆடி 18க்கு நாங்கள் இங்கே வருவோம். அப்போ ஸ்கூலும் லீவாக தான் இருக்கும். அதனால் வருஷம் இந்த இடத்துக்கு பக்கம் தான் அப்படின்னு சொல்லி இங்கே அடிக்கடி வருவோம். இப்போவுமே அப்பா அம்மா வந்து ஆடி 18க்கு இங்கே வருவாங்க. இப்போ சமீபமாக கொஞ்சம் வருஷம் முன்னாடி தான் இந்த பிரிட்ஜு போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்தால் இந்த பிரிட்ஜுக்கு முன்னாடியே அந்த பக்கமே நம்ம கார் நிறுத்திட்டு அங்கேருந்து நடந்து தான் வரணும். இந்த மாதிரி அன்சீசன் டைமில், சம்மர் டைமில் வரும்போது தண்ணி அதிகமாக இருக்காது. அதனால் நடந்தே வந்துடுவோம். இதுவே ஆடி 18 அப்போ வந்தால் ஃபுல்லாக தண்ணி போகும். அந்த டைமில் வந்து படகுல தான் நம்ம அங்கேருந்து கோயிலுக்கு வரணும். படகு மூலமாகவே வருவோம். அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக நல்லாயிருக்கும். இது வந்து கோயிலுக்கு மேலே ஸ்டெப்ஸ் ஏறி வந்ததுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே இந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக நீட்டாக இருக்குது. கோயிலை சுற்றிலையும் தண்ணி இருக்குது அப்படிங்கிறது வந்து கோயிலுக்கு மேலேருந்து நம்ம எல்லா பக்கமும் பார்க்கும்போது அந்த வியூ நல்லா தெரியும். இந்த கோயில் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே புது கோயில் மாதிரி இருக்குது. பெயிண்டிங்லாம் பண்ணி, அப்புறம் மேலே ஷெட்டெல்லாம் போட்டு, சைடில் தோட்டம்லாம் வச்சு நல்லா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நான் வந்து கிருத்திக் மாதிரி ஏஜில் இங்கே வந்த மாதிரிலாம் ஞாபகம் இருக்குது. அந்த டைமில் நான் சின்ன வயசில் வந்தபோதெல்லாம் ஏதோ ஒரு தூரத்தில் ஒரு பழைய கோயிலுக்கு போயிருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு சூப்பராக புது கோயில் மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற ஒரு மரம் வந்து 6500 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மரம் அப்படின்ட்டு போட்டிருக்கு. இங்கே
இங்கே இருக்கிற ஈஸ்வரன் சாமியும் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு அடுத்தது நாங்கள் கொடுமுடி போகிறோம். நடுவில் வந்து மன்னாத்தம்பாளையம் இருக்குது. லாஸ்ட் டைம் அங்கே நாங்கள் போனோம். அதனால் கொடுமுடி தான் வந்து கொடுமுடி கோயிலுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது. அதனால் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ஃபஸ்ட்டு போகலாம், டைம் அங்கே போயிட்டு வந்தாவே கரெக்டாக இருக்கும்னு கொடுமுடி தான் நாங்கள் இப்போ கிளம்புறோம். வீட்டிலேருந்து கொடுமுடிக்கு வந்து 40 கிலோமீட்டர்ஸ் ஆகும். அதாவது இந்த நட்டாத்தீஸ்வரன் கோயிலேருந்து 25 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நாங்கள் வந்து கேம் விளாண்டுட்டே போனோம். ஒரு சாங்கை வந்து ஹம் பண்ணணும். அது என்ன சாங்குன்னு கண்டுபிடிக்கணும். இன்னொருக்கா படுங்க. இல்லை இன்னொருக்காமா கேட்குதம்மா. ஸ்டார்ட். அதான் ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு நீ கேட்டில்ல, அந்த பாட்டு தான். சூப்பர் ரஞ்சிதாமே. வாட சுபா. சூப்பர். நீங்க ஆக்சிஜன் வந்தாலே இன்னொரு சூப்பர் சூப்பர். விளாண்டுட்டே வந்ததில் கோயிலுக்கு வந்ததே தெரியல. கொடுமுடி கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த கோயில் வந்து ரொம்ப பெரிய கோயில், சூப்பராக இருக்கும். சில பேர் வந்து நடுவில் ஈஸ்வரனை மட்டும் கும்பிட்டுட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பக்கம் நம்ம போனால் தான் அம்மன் சன்னதி, பிரம்மா சன்னதி, அப்புறம் பெருமாள் சன்னதி, மகாலட்சுமி சன்னதின்னு ஒரு சாமிக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது. எந்த கோயில்லையுமே பிரம்மாக்குன்னு தனி சன்னதி இருக்காது. இந்த கோயிலில் தான் பிரம்மாக்குன்னு தனி சன்னதி இருக்குது. அது ஒரு சிறப்பு. அதுவும் இல்லாமல் மும்மூர்த்திகளும் ஒரே கோயிலில் இருக்கிறது இன்னொரு சிறப்பு. இப்போ மத்தியானம் 1 o'clock ஆகுது. நல்லா வெயிலாக இருந்துச்சு. இந்த வெயிலில் யார் போய் குளிக்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, யோசனையாகவே இருந்துச்சு. அப்புறம் ஒரு 10 minutes கழித்து சரி இறங்கலாம் அப்படின்னு சொல்லி குளிக்க ஆரம்பித்தோம். பட் ஆனால் கிளைமேட் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகி அப்படியே வெயிலெலாம் டவுன் ஆயிடுச்சு. கிளைமேட்டே அப்படியே சில்லுன்னு கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருச்சு. பாப்பாவுக்கு இடுப்பளவு தண்ணி இருக்கிற மாதிரி முன்னாடியே உட்காந்து குளித்தோம். பாப்பாவும் தண்ணியில் நல்லா விளாண்டா. அப்புறம் குளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வர வழியில் சாப்பிட்றதுக்கு ஒரு மரத்தடியில் நிறுத்தினோம். நாங்கள் நிறுத்தின இடம் வந்து சூப்பராக ஒரு வயல்வெளி மாதிரி இயற்கை காட்சியோடு அவ்வளோ சூப்பரான இடம். இப்போ கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு. அதனால் நான்வெஜ்ஜு சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறது தான். அதனால தான் நான்வெஜ் அம்மா சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தாங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணி தான் காலையிலேயே செஞ்சுருந்தாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நெல்லெல்லாம் அறுவடை பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ லைட்டாக வெயில் இருக்குது, ஆனால் காற்றும் நல்லா வந்தது. ஆனால் சாப்பிட்டு முடிக்கும்போது வந்து கிளைமேட்டே வேறு, மேகம்லாம் நல்லா கருப்பாயிட்டு மழை வர மாதிரி ஆயிடுச்சு. கிட்டவே ட்ரெயின் போச்சு. இந்த மாதிரி பிளேஸ்லாம் அமைகிறதே ரொம்ப அபூர்வம். நாங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் போகும்போது சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி பிளேஸ்லாம் தான் தேடுவோம். 2 பக்கமும் பார்த்துட்டே போவோம். இந்த மாதிரி ஒரு தென்னை மரத்துக்கு அடியில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தேடிட்டே போவோம். சம்டைம்ஸ் அபூர்வமாக தான் அமையும், சில டைம் வந்து எவ்வளோ தேடினாலும் அமையாது. அப்புறம் சரி வேறு வழி இல்லாமல் இருக்கிற பிளேஸில் எங்கேயாவது நிறுத்தி சாப்பிடுவோம். ரொம்ப நாள் கழித்து சூப்பரான ஒரு நேச்சர் கூட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இடம் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு ரசம் சாதம் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டோம். பாப்பாவுக்கு ஊட்டுறதுக்கே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அம்மா இந்த சிக்கன் முந்திரி கிரேவி வந்து சூப்பராக செய்வாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கும். இந்த ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் கொடுக்குறேன். பசியில் தான் ருசி தெரியும்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் ஆனனால நல்லா பசி எடுத்துக்கிச்சு, அதனால நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வரும்போதே தூர ஆரம்பிச்சிருச்சு.
ஈவினிங் ஒரு 4:15க்குலாம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து எல்லோரும் ரெஸ்ட் எடுத்தோம். இந்த மாதிரி நம்ம ஊர்லேயே குட்டி குட்டி பிளேசஸ்லாம் இருக்குது. ரொம்ப லாங்கில் நம்மளால் மணி ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போக முடியலனாலும் இந்த மாதிரி பக்கமாக குட்டி குட்டி பிளேசஸ்க்கு நம்ம ஃபேமிலியோடு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளோட அன்றாட வேலைகளுக்கு ரெஸ்ட்டு கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அடுத்த நாள் நம்ம திரும்ப ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரியும் இருக்கும். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.